நாட்டில் முதல் மாநிலமாக உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமலாகி இருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதன்முறையாக நாட்டில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமலாகி இருக்கிறது. பொது சிவில் சட்டம் தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்த சூழலில் நாட்டின் முதல் மாநிலமாக உத்தரகாண்டில் சிவில் சட்டம் அரங்கேறி இருக்கிறது. திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை ஆகியவற்றில் ஒரே முறையை பின்பற்றும் வகையில் இந்த சட்டம் அமைய பெற்றிருக்கிறது. பொது சிவில் சட்டம் தொடர்பான விமர்சனங்கள் அதிகம் வந்திருந்தாலும் தற்பொழுது புது சிவில் சட்டம் இந்தியாவில் முதல் மாநிலத்தில் அரங்கேறி இருக்கிறது. 2022 தேர்தலில் பாஜக வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் தற்பொழுது அமலாகி இருப்பதை நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறார் மாநிலத்தின் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி. பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறார் அந்த மாநிலத்தின் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி. பொது சிவில் சட்டம் அமலாகி இருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாட்டின் முதல் மாநிலமாக உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமலாகி இருக்கிறது. திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை ஆகியவற்றில் ஒரே முறையை பின்பற்றும் வகையில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் யோகேஸ்வரன். பொது சிவில் சட்டம் முதலாவதாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிறைவேற்றி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. நாட்டிலே முதல் மாநிலமாக பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்ட் மாநிலத்துல இன்று முதல் அமல்படுத்தி இருக்கிறது அம்மாநில அரசு. உத்தரகாண்ட் மாநிலத்துல 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வாக்குறுதிகள் அறிவித்த போதே அதுல முதன்மையான வாக்குறுதியாக பொது சிவில் சட்டம் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வெற்றி பெற்றால் அமலுக்கு கொண்டு வரப்படும் என்பதுதான். இதற்காக வெற்றி பெற்றதற்கு பிறகு 5 பேர் கொண்ட ஒரு தனி குழுவை அமைத்து அந்த குழுவானது உத்தரகாண்ட் மாநில அரசுக்கு விரிவான பரிந்துரைகளை இந்த பொது சிவில் சட்டம் அமல்படுத்துவது தொடர்பாக வழங்கியிருந்தது 2022, 2023 நிதி ஆண்டுகள்ல. இதன் அடிப்படையில தான் தற்போது இந்த பொது சிவில் சட்டம் என்பது மாநிலத்தில் அமலுக்கு கொண்டு வரப்படுவதாக நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று முதல் இது அமலுக்கு வந்திருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முக்கிய தலைநகரான டெஹ்ராடூனில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி. முக்கியமாக ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு பொதுவான சிவில் சட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரே மாதிரியான சட்டங்களாக உருவாக்கக்கூடிய நோக்கிலே பொது சிவில் சட்டம் என்பதை மத்திய அரசு அறிமுகம் செய்திருந்தது. இதனை பல மாநில அரசுகள் அமல்படுத்துவதற்கான தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த நிலையிலே தற்போது உத்தரகாண்ட் மாநில அரசு நாட்டிலே முதல் மாநிலமாக இந்த பொது சிவில் சட்டத்தை இன்று முதல் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக திருமணம், விவாகரத்து, தத்தெடுத்தல், வாரிசுரிமை, ஜீவனாம்சம் என பல்வேறு அம்சங்கள்ல ஒவ்வொரு சமூகங்களும் அவர்களுக்கென தனி அந்த சட்டங்களை எல்லாம் பின்பற்றி வரக்கூடிய நிலையில அனைவருக்கும் ஒரே சட்டம், அது பொதுவான சட்டம். அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பொது சிவில் சட்டம் என்பதை ஏற்கனவே உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி விளக்கம் அளித்திருந்த நிலையிலே அந்த 5 நபர்கள் கொண்ட குழு அதனுடைய அறிக்கை, அந்த அறிக்கைக்கு பிறகாக மாநில அரசினுடைய பல கட்ட ஆலோசனைகள், மத்திய அரசுடன் ஏற்பட்ட ஆலோசனைகள், சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்தித்து உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆலோசித்திருந்தது. இப்படியான பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இன்று முதல் உத்தரகாண்ட் மாநிலத்துல இந்த பொது சிவில் சட்டம் என்பது அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முக்கிய நகரான டெஹ்ராடூனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில இந்த பொது சிவில் சட்டத்திற்கான தனி இணையதளத்தையும் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தொடங்கி வைத்திருக்கிறார். நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு அரசுமுறை பயணமாக வர இருக்கக்கூடிய நிலையில அதற்கு ஒரு நாள் முன்னதாக முக்கியமான இந்த சட்டமாக விளங்கக்கூடிய பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று முதல் அமல்படுத்தி இருப்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று. சண்முகவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.